ஒன் சைடு லவ் சொல்லியாச்சு இல்ல சொல்ல கூட முடியாம கடைசி நேரத்துல ரெண்டுங்களும் சேர்த்து வச்சுதான் உண்மையை வெளிப்பாடு பண்ணாங்க. இப்போ ஃப்ரெண்டுன்றது எதுக்கு தகவல் சொல்றதுன்னு லவருக்கு சேர்த்து வைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுங்க டம்மியா ஆயிடுதுங்க. சொல்ல புரியுதா? 10க்கு 7. இதயம் முரளி இந்த படத்து மூலயமா எல்லார் இதயத்தோலையும் ஆதரவா போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நிறைய ட்விஸ்ட் கொஞ்சம் புதுசா யோசிச்சு பண்ணியிருக்காரு. படம் வந்து ஃபகத் ஃபாசில் சாரோட கேரக்டர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பரிதாபங்கள் சுதாகர் காமெடி வேற லெவல். ரக்ஷன் அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பையன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண இருக்கா அந்த பையனுக்கு வந்து ஒரு படமா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. யாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? பிகாஸ் பேசிக்கலி எல்லாருமே அங்கே காமெடி பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்த்தா சிரிச்சுனே இருக்கலாம். படம் போனதே தெரியல பிகாஸ் காமெடி நிறைய இருந்ததுனால. படத்துக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ நியூ சாங்ஸ்லாம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா? ரெட்ரோ சாங் பழைய படத்துலேருந்து பாட்டு இருந்திருக்கு. அதர்வாவோட ரொம்ப நாள் கழிச்சு வர படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? இது இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். பிகாஸ் நான் அதர்வாக்காக தான் வந்து பார்த்து பார்த்தேன். யாரோட பேர் நல்லா இருக்கும் அப்படி சொல்ல தெரியும். பிகாஸ் 3 பேரோட பேர் நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா 3 பேரோட அவன் இருந்தாங்கனால நல்லா இருந்தது. மியூசிக் சாங்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. என்ன பழைய இதயம் படம் பாத்துறீங்களா நீங்க? நான் பார்த்தது இல்ல, பட் இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. என்ன மாதிரி ஜானரா எடுத்துருக்காங்க? இது லவ் கான்செப்ட் தானா இல்ல வேற ஏதாவது ஒன் சைடு லவ் பத்தி தான் எடுத்திருக்காங்க. அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாரோட மேட்சிங் நல்லா இருக்கு? அதர்வாவோட மேட்சிங் நல்லா இருக்குன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. கையடோட நல்லா இருக்கா இல்ல பிரீத்தி அவங்களோட? ஆக்சுவலி பிரீத்திதே நல்லா இருக்கு. யார் கடைசியில் சேர்ற மாதிரி ஏதாவது காட்டுறாங்களா இல்ல கடைசி வரைக்கும் ஒன் சைடு லவ் தான்? அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காமெடிலாம் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலயும் காமெடி இருக்கும். ஹேவ் ஃபன். இந்த படம் ஃபுல்லா வெளிநாட்டுல போற மாதிரி தான் இருக்கு. இப்போ இங்கேயும் சென்னையிலே இல்ல, சென்னையிலயும் நிறைய இருக்கு. பரிதாபங்களையும் நடிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, சுதாகர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. உங்களுக்கு யாருக்கு பெஸ்டா யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருந்துச்சு? யாரோட பெர்ஃபார்மன்ஸ்? ஐயோ அவர் பேர் என்னடி? இரும் கட்டி ஃபகத் ஃபாசிலா. அவரோடது நல்லா இருந்தது ஆக்சுவலி. அவர் வில்லனா வராரா இல்ல அவரும் கேரக்டர் தானா? அவரு கேரக்டர் தான், வில்லன்ல இல்ல. படம் போர் அடிக்காம போதா? போர்ல அடிக்காது. போர்ல அடிக்கல. என்ன மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு? ஃபன்னா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவி சூப்பராக எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒன் சைட் லவ் தான் ஃபுல்லாகவே கதை. வந்து ஒன் சைட் லவ் ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு லைஃப் வேலைக்கு போகிற வரைக்கும் எப்படி அந்த ஒன் சைட் லவ் மெயின்டைன் பண்ணுறாரு, அவரால் எதுக்கு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். மெயினாக வந்து இது வந்து இந்த 90s கிட்ஸ்க்கு வந்து சூப்பராக கனெக்ட் ஆகும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபகத் ஃபாசில் இருக்கார். சுதாகரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்குது, தமிழோட மியூசிக்கு. முக்கியமாக இது வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பெரிய படம் தான், பட் ஆனால் உட்காந்து பார்க்குற மாதிரி சூப்பராக என்கேஜிங்காக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, எல்லாரும் வந்து பார்க்கலாம். 90s கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி. நன்றி. நான் அவங்க அப்பா படமே பார்த்தேன் அந்த காலத்தில். இவர் படம் பார்த்தவன இன்னும் இந்த 2026 இப்படி ஒரு மனுஷனா நினைக்கிறதா இருக்குது. அவங்க அப்பா தான் ஏதோ பொறுமையா இருந்து லவ்வ கோட்டை விட்டாரு. இதுல 2 பொண்ணு கட்சியா கோட்டை விடுவாருன்னு பார்த்தேன். ஆனா டீம் ஒர்க் அவரை சேர்த்து வச்சுச்சு. இதுதான் படத்துக்கு வெற்றி. சும்மா வந்து தோத்துனே இருக்க கூடாதுங்க. லவ்ல எவ்வளோ எம்எல்ஏ பொண்ணு எவ்வளோ படத்துல நம்ம கடத்தின்னு போறாங்க, ரவுடி பொண்ணை கல்யாணம் பண்றாங்க, என்னென்னோ நடக்குது. இந்த படம் தோக்க கூடாது, திருப்பி முரளி படம் மாதிரி இதே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அது வந்து அந்த டீம் ஒர்க்கே வந்து அந்த லவ் சேர்த்து விட்டுறாங்க. இதுதான் கதை. 1998 ஒரு ஸ்கிரீன் பிளே, 2006 ஒரு ஸ்கிரீன் பிளே, 2011 ஒரு ஸ்கிரீன் பிளே. இந்த 3 ஸ்கிரீன் பிளே சேர்ந்ததான் முரளி பையன் நடிச்சது. இதுதான் இதயம் முரளி. வேற என்ன கேள்வி கேளுங்க. ஏங்க அந்த காலத்து லவ் என்னங்க தாங்கம்மாங்க? இப்ப 2026 லவ் பிச்சுன்னு போயிடுங்க, காணாம போயிடுங்க. பைக்கில் வச்சு சுத்துறான், அடுத்த நிமிஷம் பிரேக்கப் ஆகுதுங்க. புரியுதா சார்? பிரேக்கப் ஆகுறது ஒரு காதலா? வைட்டா காதல் வேணா ஒரு பொண்ணை சூஸ் பண்ணா 10 வருஷம் அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லு. ஒரு பையன் 10 வருஷம் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டானா அந்த பொண்ணை நானே சேர்த்து வைக்கிறேன், அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இந்த 2000 இந்த மைக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? பார்த்தவன 1 மாசத்துல கல்யாணம் ஆகுது, 2 மாசத்துல கையில குழந்தை இருக்குது. இது லவ்வா? 10 வருஷம் வைட்டா அடிக்கிறதாங்க லவ்வே.
சும்மா ஒரு மாசம் ஊரை சுத்திட்டு வருது லவ்வே கிடையாதுங்க. இதுல நிரூபிச்சுட்டாங்க, சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த அந்த முரளி தோத்துட்டா போல, இந்த முரளி இதே முரளி ஜெயிச்சுட்டா போல. சில பேர் சொந்த விஷயத்த தலையிட மாட்டாங்க. ஆனா லவ் கோசம் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா உதவி பண்ணணுங்க. நாங்களாம் உதவி பண்ணிருங்க. அந்த காலத்துல என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுவான், நான் இட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான், நீ நல்லா இருக்கிறாங்க, வேலைக்கு போறான், பையன் வேலைக்கு போறான். எங்க அனுபவத்தை தான் நான் பேச முடியும். இந்த 2026 அனுபவத்தை வச்சு நான் பேசவே முடியாது. பழைய கேரக்டர் ஒருத்தர் அவர் கூட நடிச்சவர், அவங்க அப்பா கூட நடிச்சிருக்காரு. சின்னி ஜெயந்தி அவரை யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா அவருடைய போர்ஷன் முடிஞ்சு போச்சு. என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பறி கொடுத்தா போல முரளி காதில ஏத்திட்டு, அதே தன் மக ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்ல முடியாம பேப்பர் தண்ணியில வாங்கி கொடுத்துட்டு தொலைக்கிறா போல. அந்த இடத்துல தொலைக்கிறா போல. அந்த காதல தொலைச்ச காதல திருப்பி கிடைக்குதுங்க. சுருக்கமா மார்க் சொல்லிடுறேன். தொலைச்ச காதல, சொல்ல முடியாத காதல இந்த படத்தின் மூலியமா கிளைமேக்ஸ்ல வெற்றி பெறுதுங்க. சூப்பரா மனுஷ திடீர்னு வந்தா போல ஒரு கலக்கிட்டு ஸ்கிரீன் பிளேல அவரு அப்படி நின்று போயிட்டாருங்க. உண்மையிலேயே நான் வில்லங்கள்ல நான் பார்த்த ஸ்டோரியில அம்மா அந்த பொண்ணுக்கு அப்பனா கூட இருப்பான்னு பார்த்தேன். அப்படி போய் இந்த கதை சொதப்பலாயிட்டு இருக்கான். அழகா வந்தாரு, சேர்த்து வச்சாரு, மனசுல டச் பண்ணிட்டு போயிட்டாருங்க. படம் ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. ஏன்னா பழைய படம் பார்த்த கொஞ்சம் ஃபீலிங் கிடைக்குது ப்ரோ. ஏன்னா பழைய படம் பார்த்துருப்பீங்க 1991 அவங்க அப்பா வந்து நடிச்சிருப்பாங்க முரளி. ரொம்ப அருமையான படம். அந்த படத்தோட ஈடு கொடுக்காம ஒரு 70% வந்து ஒரு திருப்திகரமான படம் நினைச்சிருக்கு ப்ரோ. இதுல வந்து நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க கேரக்டருக்கு அவங்க வந்து ஒரு நல்லதா சிறப்பு தோட்டமா நடிச்சுறாங்க. அதோட பாத்தீங்கன்னா சுதாகர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்க. காமெடி ரூமா வச்சுக்கிட்ட சுதாகர் காமெடி. ரெண்டு பேரும் சூப்பர் நடிச்சிருக்காங்க. ஏன்னா கைடு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா பிரீத்தி முகந்தா வந்து ஒரு நாசால வந்து விஞ்ஞானம் இருப்பாங்க. ரொம்ப நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பகத் பாசல் சூப்பரா இருக்கு. அது கடைசியா கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும். அதுதான் ஒன்னும் ஹைலைட்ஸ். தியேட்டர் ஒரு 6 வருமா சூப்பரா இருந்து ப்ரோ. அது படம் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆரம்பத்திலயும் சரி கடைசியும் சரி நல்லா இருக்கு. இந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் லைட்டா நம்மள விருப்பேற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹீரோக்கு இருக்கும். இங்கேயாச்சும் லவ் சொல்லுன்னு எல்லா இடத்துலயும் லவ் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலயும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நீ தான் லவ் சொல்ல மாட்டேன்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேல இவன் என்னதான் இருந்தாலும் லவ்வே சொல்ல மாட்டான்ற இது நம்மளே ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி படம் இருக்கக்கூடாது. பட் மற்றபடி உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் அதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் நல்லா போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆவேசம் படத்தோட பாட்டு வந்து ஃபஹத் ஃபாசிலுக்கு போடுறாங்க. அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி இருந்துச்சு. டோட்டலாக இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா 90s கிட்ஸுக்கு இன்ட்ரோவர்ட்ஸ் இந்த லவ் மனசுல இருக்கும் ஆனால் சொல்ல முடியாமலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு படம் தான் இது. கான்செப்டே என்னன்னா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அது உனக்கு சொல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா சொல்லு. ஏன் அதை வந்து எடுத்துட்டு போற, உனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காதுன்றதுதான் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது ஹீரோ கடைசி வரையும் லவ்வோ சொன்னாரானா அந்த லைட் ஆன் பண்ற வரையும் கடைசி வரையும் ஹீரோ லவ்வோ சொல்ல. பட் ஆனால் ஹோப் ப்ராப்பரா அவருக்கு வந்து அந்த லவ் வந்து செட் ஆயிடுது கடைசியா. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்னன்னா அந்த கலரோட அந்த பிக்சர் மட்டும் எப்படி வந்து சொல்லலாம். அந்த ஒரு எப்படி சொல்றது, படத்துல அந்த ஒரு டெக்னாலஜி வைஸ் ஆனா சொல்லலாம். மற்றபடி அதே மாதிரியான ஒரு வைப்பு தான். ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல இது சென்டிமெண்ட்லாம் இங்க ரொம்ப சென்டிமெண்ட்லாம் இல்ல ப்ரோ. இது வந்து மேபி இந்த படத்தை நீங்க அந்த டைம் ரிலீஸ் பண்ணிருந்தா அந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். இப்போ இது பாக்குறவங்க எல்லாம் வந்து மெஜாரிட்டி வந்து இந்த 2K கிட்ஸ், இப்போ எல்லாருமே இப்போ 2K கிட்ஸ்ன்ற தாண்டி இப்போ நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனுக்கு மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சென்டிமெண்ட் இந்த கான்செப்ட் இங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்ற ஒரு இதுதான். பட் ஆனால் 90s கிட்ஸ்க்கான ஒரு படம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவரால் மூவி சூப்பர் ப்ரோ. அதர்வாக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும், நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அதர்வாக்கு. ஓவரால் மூவி சூப்பர். நிறைய லொக்கேஷன் ட்ராவல் பண்ணி எடுத்துருக்காங்க. USA, நியூயார்க்கு, நாசா, நம்ம சென்ட்ரல்லேருந்து எல்லாம் நிறைய லொக்கேஷன் ட்ராவல் பண்ணி எடுத்துருக்காங்க. பிரீத்தி முகுந்தன் மேம் கேரக்டரில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது படம் பார்க்குறவங்களுக்கு நல்லா சூப்பராக கனெக்ட் ஆகும். ஒன் சைடு லவ் தோணுச்சுன்னா பட்டுன்னு சொல்லிடணும், தள்ளக்கூடாது, மறைக்கக்கூடாது, மனசில் பூட்டி வச்சுக்கூடாது, அது சொல்லிடணும். அதுதான் படத்தோட மெசேஜ். அவங்க கடைசி வரையும் லேக் ஆகலை படம் மூவி. அந்த சுதாகர் டிராவிட் இருக்கிறனால காமெடி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வரையும் தமன் சார் மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவல்.
தமன் சார் ரொம்ப நாளாக ஆக்டிங்லேருந்து வந்ததுனால சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பர், படத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஓவராலா நல்லா இருந்துச்சு. ஜென்சி கிட்ஸுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, பட் 80s 90s கிட்ஸுக்கு செட் ஆகும். ஜென்சி கிட்டுக்கு நான்லாம் வந்து ஒரு ராம்காம் வந்து நல்லா பார்க்குற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு ராம்காம்ன்றதுனால தான் நான் இந்த படத்துக்கு வந்து அதர்வா ஃபேனுன்றதுனால அதனால எனக்கு வந்து இந்த படம் வந்து ஓகே, ஒரு ராம்காமா வந்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதரோட கேரக்டர் டாக்ஸிக்கான கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் டாக்ஸிக்கான கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் டாக்ஸிக்கான விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மற்றபடி ஓவராலா நல்ல படம். பிரீத்தியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபஹதோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, சுதாகரோட ஜோக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. ஓவராலா நல்ல மூவி, ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா பார்க்கலாம். தமனோட மியூசிக் வந்து ஒரு சின்ன ரீமிக்ஸ் போர்ஷன் இருக்கு, ஏப்ரல் மெயில சாங், அது நல்லா இருந்துச்சு. இதையான்ட்டு அந்த ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் லாஸ்ட்ல, அந்த சாங்குமே ஃபுல்லா வரும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தங்கமே தங்கமே சாங் நல்லா இருந்தது, கட்டழகி சாங் நல்லா இருந்தது, எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. நியூயார்க்ல யூஎஸ்ல எடுத்திருந்த அந்த போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனாலதான் அவரோட பாட்டுமே இதுல வச்சுட்டாங்க. பொட்டு வைத்த வட்டன்ல அவரோட சாங்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருந்தாங்க. அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல இதயம் படம் பார்த்தது இல்ல. இதே முரளி அவர் பையன் தான் பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் லவ் சொன்னாரான்றதை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. படம் வந்து ஓவராலா நல்லா இருக்கு. எனக்கு வந்து காமெடி வைஸ் சுதாகரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஓவராலா பிரீத்தியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபஹதோட கேரக்டருமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபஹதுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கைடுலோகர் கம்மியாக தான் போர்ஷன்ஸ்ல வந்தாங்க கம்பேரிட்டிவ்லி இப்போ பிரீத்தியோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஓவராலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கட்டழகி சாங்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துமே நல்லா இருந்துச்சு. இல்ல ஃபஹத் ஃபாசில் வந்து அப்படியே அவர்கிட்ட கதை சொல்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவாரு. ஃபஹத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருவாரு, ஆனா நல்லா பேசுறாரு. நல்லா பேசிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஃபஹத் எண்டு வரைக்கும் போர் அடிக்காம போது, ஆனா ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் போர் அடிக்குது. அந்த லேக் மட்டும் இல்லாம இருந்தா படம் நல்லா போயிருக்கும். படம் வந்து ரொம்ப டயர்டா ஆக்கிட்டாங்க. 3 வார்த்தை ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தையை சொல்ல அந்த ஹீரோ எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம். ஓகே, இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இப்போவும் இப்படிலாம் ஒரு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. ஏன்னா 96ல நம்ம ஆள் அப்படி தானே, விஜய் சேதுபதி அந்த ஒரு மனநிலையில் தானே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு இதய முரளியா இதய படப்படப்போட வந்து படம் ஃபுல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, படத்தோட டியூரேஷன் தாங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். டியூரேஷனை மட்டும் தயவு செய்து ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணுங்க. தோனி ஃபேனா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தோனி அந்த வேர்ல்டு கப் 2011 அதெல்லாம் அப்படியே லிங்க் பண்ணி சூப்பராக கொண்டு வந்தாங்க. அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வருது ஒரு இடத்துல, காதல் கோட்டை ரெஃபரன்ஸு. இந்த மாதிரி பல ரெஃபரன்ஸுகளை தட்டி தூக்கி படத்தை கொண்டு தேர்த்தி இருக்காங்க. அவ்வளோதான். தமன் மியூசிக்கை விட தமன் ஒரு நடிகராக இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு தான் நான் சொல்லணும். நல்லா இருக்கு. நல்லா ஆள் பார்க்க ரிஷப் பண்டுக்கு ஃபுல் தாடி வச்சா மாதிரி அப்படி எப்படியோ சுற்றிட்டு இருக்கிறாரு, சுற்றி அடிக்கிறாரு மனுஷன். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு படத்தில் இல்லை. ஸ்க்ரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். அப்படி ஒரு கலர்ஃபுல், நீங்கள் என்றென்று முன்னகை பார்த்தீங்களா ஜீவா சார்து, சேம் அப்படி தான் ஒரு ஃபீல். இந்த படம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ இந்த வாரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவோமேன்னு ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ப்ரொடியூசரு ஒரு டைரக்ஷன் பரவாயில்ல, ஒரு நல்ல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்குலாம் இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை வந்து இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பர்சனை பார்க்க முடியாது, இது எடுத்தது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இந்த படம் சொல்றாங்க. இல்லை இந்த காலகட்டத்தில் ஒன் சைட் லவ் பண்ணுறவங்கள பார்க்க முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்லாம் இல்லை. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 234 தொகுதியில் ஒரு 10 தொகுதியாவது மினிமம் நம்ம ரிசர்வ்டு கேட்கணும். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த கேங்கில். அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கு, நம்ம இல்லைன்னா சொல்லிட முடியாது. அப்போ ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு படமாக தான் வந்திருக்கு. இப்போ சில படங்கள் பார்க்கும்போது இந்த படம் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்றதை தாண்டி ஒரு அழகான படங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. அது வெறும் சினிமாட்டோகிராஃபி ஸ்க்ரீன் பிளேல மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா விஷயத்திலும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் நான் பெரிய ஒரு மைனஸாக பார்க்குறேன். 30 நிமிஷம் மட்டும் கட் பண்ணிவிடுங்க, ட்ரிம்மிங் பண்ணிவிடுங்க, கொஞ்சோண்டு ட்ரிம் பண்ணி விடுங்க. ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா இந்த படம் உண்மையாகவே சூப்பராக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். ஒரு 30
நிமிஷம் வந்து இதுல கதை இல்ல, படத்துல சப்ஜெக்ட் இல்ல, கதை இல்லை அப்படின்னு இல்ல. இப்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 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 விஷயத்த நீங்க சாப்பிடுறீங்கன்னா டக்குன்னு சாப்பிடலாம். அதை எடுத்து கொஞ்சம் பொறுமையா எடுத்து அது பண்ண ஒரு ஒரு இது மாதிரி பொறுமையா போகுது. ஆனா மத்தபடி வேற எல்லாமே சூப்பர் தான். அந்த இதய முரளிக்கும் இந்த இதய முரளிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அந்த சொல்லாமலே அவர் வந்து அதை இறந்துருவாரு. இதுல எப்படி அந்த மாதிரி நடக்குதா இல்ல? இல்ல, இதுல வந்து சொல்லிட்டாரு, அதுதான் ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா அது சொல்லாம விட்டுட்டாரு, இதுல சொல்லிட்டாரு. எனக்குன்னா ஹீரா மேடம் போட்டு இருக்கலாங்க. ஹீரா மேடம் வந்து உங்க அப்பா கூட இப்படி தாண்டா என்கிட்ட சொல்லாம விட்டாருன்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஃப்ரெண்டோட அம்மா மாதிரி அவங்கள வர வச்சு ஹீரா மேடம் உள்ள போட்டு மேடம் கொஞ்சம் டிராவல் பண்ணி பொட்டு வைத்த வட்டநிலா சாங்கெல்லாம் போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அது கயது லோகருக்கு போட்டு விட்டுட்டாங்க. ஓகே, நல்லா தான் இருந்தது. ஓவராலா நான் வந்து ஒரு மோசமான, எனக்கு அதுதான் இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்து என்னால சொல்ல முடியல, அப்படிதான் சொல்ல முடியல. எனக்கு ஒரு சூப்பர் படம்னு சொல்ல முடியல, ஒஸ்ட் படம்னு சொல்ல முடியல. ஓகே இந்த வெள்ளிக்கிழமை வந்ததுக்கு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தாராளமா, ஏன்னா நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு இடத்துல கூட ஒரு வல்காரிட்டியோ ஒரு டபுள் மீனிங்கோ எதுவும் வந்து தப்பான ஒரு விஷயங்கள் இல்லை. ரொம்பவே நல்லா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்குன்னு சொல்லலாம், வந்திருக்கு. ஆனா அந்த டியூரேஷன் மட்டும் நீங்க ஒன்றும் இல்லை, ஆகாஷ் பாஸ்கரன் சாருக்கு போட்டு தயவுசெய்து சார் ஒரு 25 அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது ட்ரிம் பண்ணுங்க சார்னு சொல்லி விட்டுருங்க. அது வந்து இந்த படம் இன்னும் காப்பாற்றும். டைரக்ஷனா வந்து நல்லா எடுத்துருக்காரு படம், நல்லா பண்ணியிருக்காருங்க. நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது. அதாவது நடிகர்களுக்கெல்லாம் வந்து அரசியலுக்கு போறாங்க, ப்ரொடியூசர்லாம் நடிக்க வந்துட்டாங்க. இப்போ ப்ரொடியூசர்லாம் சில பேர் டைரக்ஷன் பண்றாங்க. பரவாயில்ல, அவர் பண்ணாரா இல்லை யார் பண்ணாங்களோ ஓகே. ஆனா ஆகாஷ் பாஸ்கரன் அதை ரிட்டன் அண்ட் டிரெக்டட்னு ஒரு நேம் இருக்குல்ல, அதை வந்து காப்பாத்திருக்கிறாரு இந்த படத்தை.